விடுதலை பயணம். அதிகாரம் 28. குருக்களின் உடைகள். எனக்கு குருத்துவ பணி புரிவதற்காக உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர் நாதாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர் ஆகியோரையும் இஸ்ரேல் மக்கள் நடுவிலிருந்து அழைத்து வா. உன் சகோதரன் ஆரோனுக்காக மாண்பும் அழகும் பொருந்திய திரு உடைகள் செய்வாய். திறமையால் நான் நிரம்பியுள்ள வல்லுநர்கள் எல்லாரிடமும் சொல். எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு ஆரோனை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்கள் திரு உடைகள் செய்வார்கள். செய்யப்பட வேண்டிய உடைகளாவன: மார்பு பட்டை, ஏப்போது, அங்கி, கோடிட்ட உள்ளாடை, தலைப்பாகை, இடைக்கச்சை ஆகியவை. இவ்வாறே எனக்கு குருத்துவ பணி புரியும்படி உன் சகோதரன் ஆரோனுக்காகவும் அவன் புதல்வர்களுக்காகவும் திருவுடைகள் செய்யப்படட்டும். பொன்னையும் நீலம் கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டையும் பயன்படுத்தி பொன்னாலும் நீலம் கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாலும் கைதேர்ந்த வேலைப்பாட்டுடன் ஏப்போதை அமைக்கட்டும். அதற்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களிலும் அதை இணைத்துவிடு. ஏப்போதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போலவே பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாலும் செய்யப்பெறும். 12 மணிக்கற்கள் 2 எடுத்து அவற்றின் மேல் இஸ்ரேல் புதல்வர்கள் பெயர்களை பொறித்துவை. அறுவர் பெயர்களை ஒரு கல்லிலும் ஏனைய அறுவர் பெயர்களை 2ஆம் கல்லிலுமாக அவர்களது பிறப்பு வரிசைப்படியே அவற்றில் பொறித்துவிடு. கல் வேலைப்பாடாயும் முத்திரை வெட்டு போன்றும் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை 2 கற்களிலுமாக பொறித்து அவற்றை பொன்னிலை பின்புலத்தில் பதித்து வைப்பாய். இவ்விரு கற்களையும் ஏப்போத்தின் தோள்பட்டையில் பொருத்திவிடு. இவை இஸ்ரேல் மக்களின் நினைவு கற்களாகும். ஆரோன் அவர்கள் பெயர்களை தம் 2 தோள்களிலும் ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாக தாங்கி நிற்பான். பொன் வேலைப்பாட்டுடன் பதக்கங்கள் செய். பின்னர் பசும் பொன்னால் பின்னல் வடிவில் 2 சங்கிலிகள் செய்து சங்கிலிகளை பதக்கங்களில் பொருத்துவாய். மார்பு பட்டை. தீர்ப்பு கூறும் மார்பு பட்டை ஏப்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் அமைய வேண்டும். அதை பொன்னாலும் நீலம் கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாலும் செய்வாய். அது 2ஆக மடிந்ததாயும் நீளம் 1 சாண், அகலம் 1 சாண் என்று சதுர வடிவமானதாயும் இருக்க வேண்டும். அதை நிரப்புமாறு அதன் மேல் கற்களை 4 வரிசையாய் பதிப்பாய். முதல் வரிசையில் பதுமராகம், புட்பராகம், மரகதம். 2ஆம் வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம். 3ஆம் வரிசையில் கெம்பு, வைடூரியம், செவ்வந்திக்கல். 4ஆம் வரிசையில் படிகப்பச்சை, கோமேதகம், கடல் வண்ணக்கல். இவை யாவும் பொன்னிலை பின்புலத்தில் பதிக்கப்படட்டும். இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கேற்ப 12 பெயர்களை கொண்டிருக்கும். அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் 12 குளங்களாக 12 பெயர்களும் பொறிக்கப்பட்டு முத்திரை போல் விளங்கும். மார்பு பட்டை மேல் பொருத்த பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும் பொன்னால் செய்ய வேண்டும். மார்பு பட்டைக்காக 2 பொன் வளையங்கள் செய்து அந்த 2 வளையங்களையும் மார்பு பட்டையில் 2 மூலைகளிலும் பொருத்துவாய். 2 பொன் சங்கிலிகளையும் மார்பு பட்டையின் மூலைகளில் உள்ள 2 வளையங்களில் மாட்டிவிடு. சங்கிலிகளின் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாட்டுவாய். இவற்றை ஏப்போத்தின் தோள்பட்டையோடு முன்புறமாக பொருத்துவாய். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டைகளின் 2 விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போத்தை அடுத்து இணைப்பாய். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏப்போத்தின் 2 தோள்பட்டைகளின் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏப்போத்தின் பின்னல் அலகு கச்சைக்கு மேலே கோர்த்துவிடு. பின்னர் மார்பு பட்டையின் வளையங்கள் ஏப்போத்தின் வளையங்களோடு நீல நாடாவால் இணைத்து கட்டு. இவ்வாறு மார்பு பட்டை ஏப்போத்தின் பின்னல் அலகு கச்சையில் இருந்து அகலாமலும் ஏப்போத்தின் மேல் படிந்து நிற்கும். ஆரோன் திருத்தலத்திற்குள் செல்கையில் தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையின் மேலுள்ள இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். அவை ஆண்டவர் திருமுன் நீங்காத நினைவு சின்னமாக திகழும். தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையில் ஊரிமையும் தும்மிமையும் இட்டு வைப்பாய். ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்கையில்
அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும். இவ்வாறு ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்லும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கான தீர்ப்பை தன் நெஞ்சில் தாங்கி நிற்பான். குருக்களின் பிற உடைகள். ஏபோத்தின் அங்கி முழுவதும் நீல நிறத்தில் செய்வாய். அதில் தலை நுழைய ஒரு திறப்பும் அதனை சுற்றி மேலாடைகளின் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரையும் அமைந்திருக்கட்டும். ஆக அது கிழியாதிருக்கும். அதன் விளிம்பெங்கும் நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கலும் சுற்றிலும் அதனிடையே பொன்மணிகளும் பொருத்துவாய். ஒரு பொன்மணி ஒரு மாதுளை தொங்கல், பின்னும் ஒரு பொன்மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று அங்கியின் விளிம்பெங்கும் அமைத்திடு. திருப்பணி புரிகையில் ஆரோன் இதனை அணிந்திருக்க வேண்டும். இதனால் அவன் ஆண்டவர் திருமுன் தூயகத்தில் நுழைகையில் வெளிவருகையிலும் அதன் ஒலி கேட்கும். இல்லையெனில் அவன் சாவான். பசும் பொன்னால் ஒரு பட்டம் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்துவை. அதனை ஒரு நீல நாடாவால் தலைப்பாகை மேல் இணைத்து கட்டு. தலைப்பாகையின் முன்புறம் அது நிற்கும். அது ஆரோனின் நெற்றி மேல் நிற்கட்டும். இஸ்ரேல் மக்களை புனிதமாக்கும் திருப்பொருட்கள், அவர்கள் அளிக்கும் புனித படையல்கள் ஆகியவற்றிலுள்ள குறைபாடுகளை ஆரோன் சுமந்து கொள்ளவும், இதனால் யாவும் ஆண்டவர் திருமுன் ஏற்கப்பெறவும் அது எப்போதும் அவன் நெற்றி மேல் நிற்கட்டும். மேலும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி செய்ய வேண்டும். தலைப்பாகையும் மெல்லிய நாற்பட்டால் நெய்வாய். பின்னல் வேலைப்பாட்டுடன் ஓர் இடைக்கச்சையையும் செய்வாய். ஆரோனின் புதல்வர்களுக்கு தேவையான அங்கிகளும் இடைக்கச்சைகளும் தலைப்பாகங்களும் மாண்பும் அழகும் பொருந்தியனவாய் செய்யப்படட்டும். இவற்றால் உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் நீ உடுத்துவாய். அவர்களுக்கு அருள் பொழிவு செய்து அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணிப்பாய். அவர்கள் எனக்கு குருத்துவ பணி புரிவார்கள். அவர்களின் பிறந்த மேனி மறைவதற்காக இடுப்பு முதல் தொடைகள் வரை நீண்டிருக்கும் அளவில் மெல்லிய நாற்பட்டால் கால் சட்டைகள் செய்வாய். சந்திப்பு கூடாரத்திற்கு போகும்போதும் தூய தலத்தில் பணிபுரியுமாறு பலிபீடத்தை அணுகும் போதும் ஆரோனும் அவன் புதல்வர்களும் இவற்றை அணிந்திருப்பார்கள். இல்லாவிடில் அவர்கள் குற்றத்திற்குள்ளாகி சாவார்கள். அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழிமரபினருக்கும் மாறாத கட்டளை இது.